ஹாய் எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் அந்தேன். இங்கே நிற்கிறேன் உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஏலகிரி அண்ட் ஏற்காடை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்ற எபிசோடோட எண்டிங் வீடியோ தாங்க இது. எபிசோட் 14 இது வந்து ஆக்சுவலாக இதோட வந்து இந்த சீரியஸே வந்து முடிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து சென்னை டு ஏற்காடு, ஏற்காடு டு சென்னை அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எனக்கு அந்த இடத்த விட்டு பிரியவே மனசே இல்லை. அதான் நான் வந்து விளாக்லேயே நிறையா சொல்லியிருப்பேன். அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு வந்து மைண்டே இல்லை சுத்தமாக. அங்கேயே ஒரு 1 month கிட்ட ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கணும், அப்படி தான் இருந்தது. பட் நம்ம சுச்சுவேஷன் அப்படியே வந்துட்டோம் கிளம்பி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எபிசோட் 13ஓட கண்டினியூட்டி தாங்க இருக்கும். ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு வந்திருப்போம். சென்னைக்கு உள்ள சிட்டிலாம் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ஒரு பர்டிகுலர் ஹைவேஸ்லேயே வந்து நான் வந்து முடிச்சிருப்பேன் இந்த விளாகை. சின்னதாக தாங்க இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் புரியும். ஆக்சுவலாக 1 to 13 வரையும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துருங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலுக்கே நான் வந்து புதுசாக வரேன். அப்படிலாம் யாரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே எழுதி ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, எங்கள் எம்பியூவில் போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து கரெக்டாக 4:47 ஆயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு தெரியல. பட் நம்ம பைக் வந்து 728 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. நேற்று காலையில் 3 மணிலேருந்து இன்னைக்கு மதியானம் 4 மணி வரையுமே 800 கிலோமீட்டர் கிட்ட ஓட வாங்கிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 அப்படி தான் இருக்கும். இன்னும் போர்டு எதுவும் வரலங்க, அதனால சரியாக தெரில. இந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். என்ன பேருன்னு சொல்லுங்க? ஸ்மார்ட் ஸ்மார்ட் பையா. அழகாக 800 கிலோமீட்டர் அழகாக தூக்கி மல்லாக்கா சாப்பிட்டு போயினேன்டா. பார்த்தீங்களா 2 நாளில். அதான் ஸ்மார்ட்டு. அவ்வளோ பெரிய மனையில் அவ்வளோ ஒரு முக்கியமான நேரத்தில் அவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் கூட நம்மளை தள்ளவில்லை. அப்போ எவ்வளோ பெரிய அது ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? எனக்கு அதுதான் ரொம்ப. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். யாருன்னா நோட் பண்ணிங்களா, நம்ம வந்து தள்ள விட மாட்டாங்க, தள்ள விட்டதே கிடையாது, தள்ள விடவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவனை பற்றி. இதுவரையும் நான் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். சீரியஸானா அப்புறம் யாருன்னா காமெடி பண்ணுவீங்க. சீரியஸாக சொல்கிறீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க. பட் அந்த காமெடிக்கெலாம் இப்போ பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடையாது. யாரும் கமெண்ட் அந்த காமெடிலாம் போட்டுருக்காதீங்க. ஒரு வாட்டி கூட என்னை தள்ள விட்டதே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறதுன்னா, நான் வண்டி வாங்கி கரெக்டாக 5 month கிட்ட ஆகும் போது. சென்னையிலேருந்து 58 கிலோமீட்டர் சொன்னல, 70 இருக்காதுன்ட்டு. 70 கிலோமீட்டர்லாம் இல்லை, என்னோடய கால்குலேஷன் படி அப்படி தான் அந்த மாதிரி. ஆனால் மேக்ஸ்லாம் எப்படி தெரியுமா போடுவேன்? 12th மேக்ஸில் எத்தனை மார்க் தெரியுமாங்க? நான் ஜஸ்ட்டு பாஸ் 35 மார்க்ஸ் ஒன்லி அக்கௌண்ட்ஸில். மேக்ஸு கிடையாது 12th அக்கௌண்ட்ஸ். 10th வந்து 10th மேக்ஸ் இருக்குது. 10th மேக்ஸில் எவ்வளோ தெரியுமா? அதே 35 தான். நான் சும்மா ஃபன்னுக்காக விளையாட்டுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையாலுமே அதே தான். 35 தான். நான் ஜஸ்ட்டு பாஸு தாங்க. நம்ம வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, நல்லா படிக்கிற பையன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு சொல்லப்போனால் படிப்பே வராது மீன்ஸ் நான் படிக்க மாட்டேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அதெல்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உட்காந்த இடத்துல புக்கை திறந்து வச்சுக்கின்னு வெறுப்பு, வேஸ்ட் ஆஃப் டைம். நாலேஜ் எங்கே வேணால் இருக்குங்க, படிப்பில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. நாலேஜ் இவ்வளோ இடத்துல எங்கே வேணால் அப்படியே கொட்டி கிடக்குது, அங்கே போய் அப்படியே எடுத்துக்கலாம். படிப்புன்றதும் நாலேஜ் தாங்க. பாட்டிலோடு இப்படி தெரிஞ்சுதுங்க. ஒரு பாட்டில் டயரில் போட்டு இப்படி போது என் கண்ணு வேடி செம்மையாக இருந்தது. கோப்ரோவில் வேணால் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக போச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? படிப்பு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதான் இந்த நண்பன் படத்துலேயே டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்களேங்க. அந்த பொசப்புகள் அவன் பேர்னா அவன் ஏதோ ஒரு கற்பழிச்சிருவானே. கற்பழிச்சிருவான் நானும் சொல்கிறேன் பாருங்க. அந்த அதுதான் எதுவும் தெரியல. அந்த ஒரு காமெடியில் கூட கற்பிப்பதற்கு கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருவாங்க. அவங்க கூட சொல்லி ஆசைங்க. அந்த மாதிரி தான் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கை போட்டு படின்னு படித்து ஞாபகமாக்கி. எங்கள் அக்காவே அப்படி தாங்க.
எங்கள் அக்காவே அப்படி தான், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சே அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் பிடிக்காது. நம்ம என்ன ஸ்கூலில் கற்றுக்குறோம், நான்லாம் வந்து புக்கை திறந்து வச்சதே கிடையாதுங்க. அப்போ எப்படி பாஸ் ஆனால் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் கற்றுக்கினதை அப்படியே ஞாபகம் வச்சுப்பேன். ஸ்கூலில் லெசன் கவனிப்பேன், அதில் 1-2 ஞாபகம் வச்சுப்பேன், அப்படியே போடு. நம்மளுக்கு இருக்கே கதைகள், திரைக்கதை, வசனம் அது இருக்குது, அதை அப்படியே அடிச்சு விடுவேன். அப்படியே ஒரு மார்க் வரும், அதில் நம்மளுக்கு ஒரு பெருமை, அந்த மாதிரி தாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட நான் வந்து புக்கை திறந்து வச்சு படித்ததே கிடையாது. எங்கள் அம்மா இன்னுமே அதை தான் சொல்லுவாங்க, நீங்க படிச்சிருந்தா நல்ல மார்க் எடுத்துருப்படா அப்படின்ட்டு. 12th வந்து நான் வந்து 252 தாங்க மார்க்கு. நான் வந்து 260 கூட தாண்டி இருக்க மாட்டேன் 3 இயர்ஸில். நான் எழுதும் போதெல்லாம் வந்து +1க்கும் பப்ளிக், அதாவது நான் எழுதின வருஷம் தான் வந்து +1க்கு பப்ளிக் ஸ்டார்ட் பண்ணாங்களே. ஆக்சுவலாக இதில் வந்து என்னோடய மார்க் வந்து 3 வருஷத்தில் என்னென்னா 10th வந்து 247, 11th வந்து 237, 12th வந்து 252. அது எப்படி தான் எனக்கே தெரில. நான் ஒரு 227 அப்படி வரும்னு நினச்சேன். பட் ஆனால் 252 வந்துருச்சு. ஒரு கொஞ்சம் அதில் எனக்கு கொஞ்சம் பெருமை தான். என்னென்னா ஒரு 40% கூட வராது, 50% கூட வராதுங்க 3த்துலையுமே. 10th வரும். 10th கூட வராது, 250 மார்க்கு தானே. 250 மார்க்கு தான் 50% வரும். 50 49 வரும், 49 48 வரும் 10th. 12th 11thலாம் 40 எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவரேஜுங்க, ஆவரேஜ் கூட கிடையாதுங்க. ஒரு கிளாஸுக்கு ஒரு 4 பேர் இருப்பானுங்க தெரியுமா. கிளாஸுக்கே வரமாட்டானுங்க, ஸ்கூலுக்கே வரமாட்டானுங்க ஃபஸ்ட்டு. அப்படியே கிளாஸுக்கு வந்தாலும் வெளியிலேயே வந்து நின்று, வெளியிலேயே உட்காந்து, வெளியிலேயே முட்டி போட்டு படிச்சுட்டு இருப்பானுங்களே. அந்த 4ல் நான் ஒன்றுங்க. அந்த மாதிரி தான் எங்கள் கிளாஸில் எப்போயுமே அப்படி தான். எப்படின்னா ஸ்கூலில் என்னை படிக்கிற பையன் நினச்சி எல்லாமே ஐயோ அவங்க சூப்பராக படிப்பான்பா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாமில் தான் எனக்கு தான் தெரியும், ரொம்ப சிரிப்பாக இருக்கும். பேரண்ட்ஸ் மீட்டிங்லலாம் செம்ம, எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்தாலே பக்குன்னு இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்லன்னா எப்படின்னா இந்த மாதிரி நல்லா படித்தா இத்தனை மார்க்கு அப்படின்ட்டு மிஸ்ஸு வந்து சொல்லியிருப்பாங்க. அம்மா அப்பாலாம் வந்து சரி ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன், நல்லா படிக்கிற பசங்க வீட்டிலலாம் தேங்க்யூ மேம் எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் எல்லாம் வாழ்த்துட்டு போவாங்க. நல்லா படிக்காத பசங்க வீட்டிலலாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் மேம், அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் என்ன நடக்கும்னா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் மிஸ்ஸு வந்து அவங்கக்கிட்ட, ஏங்க நான் உங்கள் பையனை பற்றி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நீங்கள் அவனை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். பட் ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது முடிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. கிளைமேட் அருமையாக இருக்கும். மழை வருமானு கேட்டால் எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரில, மழை வர மாதிரிலாம் தெரில. மேகம்லாம் அவ்வளோ கேவலமாக அந்த கருன்னு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. பட்டு ஏதோ ஒரு மேகம் மட்டும் சூரியனை மறைச்சிட்டு, அதனால தான் கொஞ்சம் வெயில் அடிக்காமல் அப்படியே போயிட்டு. ஆமாம், நான் என் வயசுக்கு வந்து பார்த்தோன்னா அதுவும் அந்த இடத்துல மறைச்சிட்டு சூரியன் மேகம், அதனால தான் ஒரு மாதிரி வெதர் அப்படி இருக்குது. நான் என் வயசுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு வெயில் அடித்தாலும் வெயில் அடிக்கலனாலும் வெயில் அடிக்காத மாதிரி தான் தெரியும். வயசு இல்லை அப்படி. நான் நிறைய டைம் அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். என்னடா நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி தெரியுதா, இல்லை என்னடா இப்படி இருக்கு, ஒருவேளை வெயில் அடிக்காமல் மழையில பெஞ்சிடும் அப்படின்னு வெயிச்சரை ஓப்பன் பண்ணால் பளிர்னு அடிக்கும் ரோட்டில் வெயில். அப்புறம் தான் யோசிச்சு பார்ப்போம், ஓகே நம்ம வயசு போட்டுக்கலாம், அப்புறம் அப்படியே போயிட்டு நான் பாட்டு. எஸ்ஆர்பி நம்ம வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையே வந்து ரீச் ஆயிருப்போம். அதுக்கு மேலே நான் வந்து vlog பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து எண்டிங் எபிசோடு, இது episode 14. இது சப்போஸ் யாருன்னா எபிசோட் சென்டரில் யாருன்னா 1லேருந்து 10 வரையும் இல்லை 10லேருந்து 14 வரையும் யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து ஐ பட்டன்லேயும் ப்ரொவைட் பண்ணிடுறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா நம்ம சேனல் ஹோம் பேஜ் உள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ஏலகிரி அண்ட் ஏற்காடை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே போனீங்கன்னா up to 1 to 14 வரையுமே இருக்கும். அதை பார்த்து அப்படியே செக் அவுட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இனிமேல் டீட்டெயிலாக புரியும். ஆக்சுவலாக இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பெண்டிங் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து நான் சொல்லியிருப்பேன் இடையிலேயே, நான் வந்து ட்ரிப்பில்
போன காஸ்ட்லேருந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த ரைட் ரிவ்யூலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பர்டிகுலராக ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். பட் அது இன்னுமே நான் வந்து மேக் பண்ணல. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி அந்த வீடியோவும் போட்டுருவேங்க தனியாக. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எபிசோட் சாரி அது பழக்க தோசத்தில் சொல்லிட்டேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.